ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் கோஆப்டெக்ஸோட ஹேண்ட்லூம்ஸ் ஆஃப் இந்தியா ஷாப் போயிருந்தேன். அங்கே தீபாவளி கலெக்ஷன்லாம் வந்திருந்தது நிறையா ஸ்டேட்டில் இருந்து. அதெல்லாம் நான் வீடியோவாக போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவும் சாய்பாபா காலனியில் இருக்க பாலமுருகன் கோஆப்டெக்ஸ் தான். 2 கோஆப்டெக்ஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த கோஆப்டெக்ஸும் நாங்கள் போயிருந்தோம். அந்த கோஆப்டெக்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் ஆஃப் இந்தியா போயிட்டு அதுக்கடுத்து நாங்கள் இந்த கோஆப்டெக்ஸ்க்கு வந்தோம். இங்கே நம்ம தமிழ்நாட்டோட எல்லா ஊர்ல இருந்தும் அந்த நெசவு செஞ்ச கைத்தறி ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாம் இங்கேயும் வந்திருந்தது. எல்லா கலெக்ஷனும் இங்கேயும் நல்லா தான் இருந்தது. இந்த கோஆப்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸுமே 30% டிஸ்கவுண்ட் தான். இந்த சாரீ எல்லாம் நேவி ப்ளூவில் சாஃப்ட் காட்டனாக இருந்தது. இது வந்து நல்லா உடம்போட ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டுனா. இது பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் வந்தது. அதுலேருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. எல்லா சாரீஸோட ரேட்டும் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரேட்லாம் நான் அதில் கொடுத்துருக்கேன். அதிலேருந்து உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. சாரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். 1540 வந்தது. இதிலிருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வராது. நம்ம தான் வந்து ஏதாவது கலம்காரியில் ப்ரௌன் கலர் ப்ளவுஸு போட்டு நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா காட்டன் சாரீஸும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. இதெல்லாம் மஸ்டர்டில் ரெட்டும் வைலட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி பார்டர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எல்லாமே 30% டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்தது. இதுவுமே வந்து உங்களுக்கு 1004 சம்திங் தான் வந்தது. அப்புறம் ஹேங்கரில் வந்து கொஞ்சம் சாரீஸ்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. இது வந்து லாவெண்டர் கலரில் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூவில் பார்டர் வரும். நல்லா தான் இருந்துச்சு. இந்த காட்டன் பார்த்திங்கன்னா மணமேடு காட்டனு 2000 சம்திங் வந்தது. இதிலிருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. இது பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்ல கலர் காம்பினேஷன், ஒரு மாதிரி வைலட்டும் க்ரீனும் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைலட்டில் தான் வருது. இந்த மொபைலில் வந்து என்ன கலரில் தெரியுதுன்னு தெரியல. இது ஒரு மாதிரி ஒரு கிரே மிக்ஸ் ஆன மாதிரி ப்ளூவாக இருந்தது. அதில் வந்து ப்ரௌன் கலரில் முந்தான பார்டர் அந்த மாதிரி. ப்ளவுஸ் வந்து ப்ரௌனில் தான் வரும். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கட் காட்டனு 3000 சம்திங் வந்தது. இதிலிருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. பொதுவாக இக்கட்டில் வந்து ப்ளவுஸ் வராது. இதில் ஏதோ ப்ளவுஸ் இருந்த மாதிரி ஞாபகம், சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் கலர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் வெந்தய கலர் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா நெகமம் காட்டன் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் 3000 சம்திங் தான். ஒரு மாதிரி ப்ளூவில் நேவி ப்ளூ பார்டர் முந்தான எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூவில் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குங்கும கலரு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மொபைலில் வந்து ஒரு மாதிரி கலரில் தெரியுது, ஆனால் நேரில் சூப்பர் கலராக இருந்துச்சு. ஆனால் ஒரே கலராக இருந்தது, கோல்டன் கலரில் பார்டரு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி லைன் வந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேயே வந்து கலர்ஸ் இருந்தது. இந்த க்ரீன்லாம் வந்து அதே மாடல் தான். இந்த சாரீ வந்து பரமக்குடி காட்டன்னு சொன்னாங்க. 2850 வந்தது. இதில் 3 கலர் இருந்தது. ஆனால் 3மே வேறு வேறு கொஞ்சம் கொஞ்சம் ரேட்லாம் டிஃபர் ஆச்சு. இது ஒரு மாதிரி கிரேவும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி. அதில் வந்து ஆரஞ்சில் வந்து பார்டர்லேயும் உடம்புலையும் அங்கங்கே ஆரஞ்சில் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் த்ரெட் ஒர்க்காகவும் இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இந்த 1000 புட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடல் தான். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலேயும் இருந்தது, க்ரீன்லேயும் இருந்தது. ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் எல்லாமே 3000க்கு மேலே தான். அதிலிருந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டில் வரும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வாழை நார் பட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கும் 30% டிஸ்கவுண்ட் தான். இது வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான். ஆனால் ஒவ்வொரு சாரீஸும் ஒன்று ரேட்டு வரும். இந்த சாரியில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் இருந்தது. பயங்கரமான ஸ்மெல்லு. அந்த வாழை மரம் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஸ்மெல்லு அப்படியே இந்த சாரியில் இருக்குது. இது எப்படி நெஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஸ்மெல்லு பார்த்தா நல்ல ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு மாதிரி ஷைனிங்காக இந்த சாரீ வந்து ஒரு நல்ல பட்டு ஃபினிஷிங் கொடுக்குது. இது எப்போ போனாலும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் வந்து இந்த தடவை கலெக்ஷன்ஸ் இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு. கலர்ஸும் வந்து காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. எந்த கலர் எடுக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாவெண்டர், அதாவது வயலட்டும் மஸ்டர்ட் கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்டலும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. எல்லா கலர்ஸுமே வந்து லைட்டாக எடுத்தேன். க்ரீனும் காப்பி கலரும் ஒரு கலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிங்க்கும் வயலட்டும் இருந்துச்சு. கிரேவும் ப்ளூவும் மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. அப்புறம் வயலட்டும் லைட் க்ரீனும் வயலட்டும் பிங்க்கும் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் காம்பினேஷனில் இருந்துச்சு. நிறைய சாரீஸ் பார்க்க போயிட்டு வாழை நார்பட்டிலேயே ஏகப்பட்ட கலர்ஸ் எடுத்து போட்டாங்களா, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். இதில் இந்த சாரியில் என்னன்னா அந்த ஒரு வாசனையும் அந்த ஒரு ஷைனிங்கும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே பட்டு மாதிரியே இருந்தது. இந்த கலருமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி லைட்டு லாவெண்டரும் ஒரு மாதிரி ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்ப அழகான கலரு. இது பார்த்தீங்கன்னா பிங்க்கும் ப்ரௌனும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கே வந்து எந்தெந்த கலர் இருக்குது இல்லைங்கிறதே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. அப்புறம் கலம்காரிலேயும் நிறைய கலெக்ஷன் இருந்தது. எல்லாம் 1000 அண்ட் எபோ தான். அதிலிருந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டு. பொதுவாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கலம்காரிலாம். ஆனால் வந்து கலம்காரியில் சல்வார் மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னும் சாரீஸ்லாம் எதுவுமே எடுத்ததில்லை. கலம்காரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சாண்டில் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வரும். ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும், ஆனால் எல்லாமே சாண்டில் கலந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து கலம்காரி ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி லெமன் க்ரீனா லெமன் எல்லோவா அந்த மஸ்டர்டா என்ன சொல்ல தெரியல. ஆனால் கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கலரும் வந்து பிங்க்கும் வயலட் கலர் காம்பினேஷனில் சாண்டலில், இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கலம்காரி சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளூவும் கிரேவும் கலந்தா எப்படி ஒரு கலர் வரும், அந்த கலரில் இருந்துச்சு. இதில் வந்து சாண்டில் கலரில் அங்கங்கே வந்து பூ போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான். இதுக்குமே 30% டிஸ்கவுண்ட் இருந்தது. அப்புறம் வந்து பியூர் சில்க் சாரீஸ் கொஞ்சம் பார்த்தோம். இது 19,000 சம்திங்கு. கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு ரெட்டு, டார்க் ரெட்டு. இதில் வந்து நவாப்பழ கலரில் முந்தானையும் பார்டரும், ப்ளவுஸும் உங்களுக்கு நவாப்பழ கலர் தான். இந்த சாரீ பார்த்திங்கன்னா சாரியில் வந்து லைனாக அப்படியே கோடு மாதிரி வருது. நல்ல ஒரு ரெட்டு, நல்ல ஒரு நவாப்பழ கலர், ரெண்டும் சேரும்போது செம்மையாக இருந்தது. பார்டருமே வந்து சிம்பிளாக எலகண்ட்டாக நீட்டாக இருந்தது. இதெல்லாம் கட்டுனா செம்ம ரிச்சாக லுக்கு சூப்பராக
இருக்கும். அப்புறம் இந்த saree வந்து க்ரீனும் ரெட்டும். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி கோபுரமாக வந்தால் பிடிக்காது. சும்மா அவங்க எடுத்து போட்டாங்க, பார்த்தேன். இது வந்து சும்மா உங்களுக்கு 12,000 சம்திங் தான் வருது. இது 30% டிஸ்கவுண்ட் தான். இது வந்து இந்த மாதிரி டிசைன் பிடிச்சவங்களுக்கு இந்த saree பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி அவ்வளோவா விருப்பம் இருக்காது. இது ப்ளவுஸும் முந்தானையும் வந்து ரெட்டில் கலர் காம்பினேஷன் வந்து நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு டிசைன் அவ்வளோவா பிடிக்கல. இந்த saree வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 23,000 சம்திங் வந்தது. நல்லா இருக்குல்ல, கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்ரெடி யாரோ செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் சும்மா மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அந்த வாழைநார் பட்டு தான். இந்த அந்த ஒரு மாதிரி சாண்டலும் பிங்க்கும் கலர் காம்பினேஷன். ஒரு சில காட்டன் சாரீஸு, அதுக்கப்புறம் கலம்காரி, இதெல்லாம் சும்மா மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் போன ஹேண்ட்லூம்ஸ் ஆஃப் இந்தியா கோஆப்டெக்ஸோடதும் இந்த பாலமுருகன் கோஆப்டெக்ஸும் வந்து சாய்பாபா காலனியில் தான் இருக்குது. ஃபைனலாக அந்த பிரிண்டட் காட்டன்லாம் இருந்தது. இது 500 எபோ. இதுக்கும் 30% டிஸ்கவுண்ட்டு. இந்த டெய்லி வேறு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும். கோஆப்டெக்ஸில் வந்து இப்போ 30% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இது வந்து அநேகமாக பொங்கல் வரைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ காமிச்ச கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு பிடிச்சி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த saree கலெக்ஷனில் எது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நான் இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ்லாம் அப்பப்போ போடுவேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க. அடுத்து நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.